அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 69 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமிக்கும் அதுக்கப்புறமா அந்த தேந்தோ அகாடமிக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். இப்போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த பூ போடுறாங்கல்ல, நம்ம டீமுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலங்க. நம்ம ஆட்டில் ஒரு 4 பேர் தான் பூ அப்படிங்கிறத எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 4 அப்படிங்கிறது கவுண்ட் வருது. வேறு யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பவர் அப் பண்ணுவாங்கல்ல. தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த டெக்கேட் மில்லேனியம் சோல் ரிங் அப்படிங்கிறத காட்டுறான். அவ்வளோதான், மொத்த அரங்கமும் அதிர்ந்து போச்சு. நிறைய பேர் தலையில் கையே வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு பெருமை ஆக்சுவலாக எங்கே போயிருக்கணும், தேந்தோ அகாடமிக்கு தான் போயிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, வெளியில் தொத்தி விட்டாங்க இல்லையா. அந்த டைமில் ராஜா கேட்குறாரு, ஏங்க இந்த டீம் தான் நீங்கள் சொன்னீங்களா, இந்த டீம் தான் ஜெயிக்கும் நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் சொல்கிறார், ஆமாங்க இந்த டீம் பற்றி தான் பேசினேன், ஆக்சுவலாக என் பொண்ணுமே இந்த டீமில் தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இல்லைங்க ஒரிஜினலாக சொல்லணும்னா இவங்க உங்கள் அகாடமிக்கு தான் வந்தாங்க, ஆனால் அந்த பிரின்ஸ் வெளியில் தொத்தி விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர கோவம். சலாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த மார்ஷல் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பீப்புள் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். வெளியில் இருந்தாங்கன்னா அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது சண்டை ஆரம்பிக்க போது ஆப்போனன்ட் டீம் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. டே வாங்கடா நம்ம தான் முதல்ல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. ஒரு பக்கம் மூபாய் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாய்லாங்க இருக்கால, அவனுமே சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ சண்டை அப்படிங்கிறது பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. ஆப்போனன்ட் டீமே அந்தளவுக்கு வீக்லாம் கிடையாது, நல்லாவே எதிர்த்து அடிக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்மளுடைய மூபாயை பிடிக்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே ஒரு நமட்டு சிரிப்பு, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, மாட்னியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு போகிறா. அந்த டைமில் தங்சான் லாக் பண்ணிடுறான். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், எங்கள் வலையில் விழுந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌட் கண்ட்ரோல் ஸ்கில்லை வச்சு எல்லாருமே பிடிச்சிட்றான்ப்பா. எல்லாருக்குமே ஆச்சரியம், எது க்ரௌட் கண்ட்ரோல் ஸ்கில்லா, எப்போ இவன் அதை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது தங்சான் பிடிச்சிட்டான். அடுத்து என்ன பண்ணணும், அடித்து துவம்சம் பண்ணோம்ல. யார் துவம்சம் பண்ணுவாங்க, நம்ம மூபாய் தான். அவனுங்களுக்கு என்ன யோசனைனா, அவனை நம்ம பிடிச்சி வச்சோமே, எப்படி அவன் ரிலீஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த டெக்னிக்லேருந்து வெளியில் வரது அவ்வளோ ஈஸி இல்லையா. அவன் ஈஸியாக வெளியில் வந்துட்டான். அவன் என்ன பண்ணுறான், மீட்டியார் ஷவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே பயங்கரமாக துவம்சம் பண்ணுறான். அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்குது. வெளியில் இருக்கவங்களாம் கதறாங்க. ஆக்சுவலாக வெளியில் இருக்கவங்க கதறான், இது என்னது, இது சண்டையா, இது கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா. ஸோ அடிச்ச அடியில் மொத்த டீம் பார்த்தீங்கன்னா செதறி விழுந்துட்டானுங்க. அந்த டைமில் ரெஃப்ரியை பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஆப்போனன்ட் ஜெயிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு. வெளியிலேருந்து ஒருத்தன் கத்துறான், இது மேட்சே கிடையாது, இது கொலை, அகேன்ஸ்ட் த ரூல்ஸ், நான் அப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்போ தங்சான் என்ன சொல்கிறான்னா, ரெஃப்ரி கிட்ட, நீங்கள் நல்லா பாருங்கள், ஆப்போனன்ட் டீமில் யாராவது இறந்து போயிருக்காங்களா, இங்கே பாருங்கள் எங்ககிட்ட ஹீலர் இருக்காங்க, கண்டினியூஸாக அவங்கள ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேணாம்னா சொல்லுங்கள், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். ரெஃப்ரியும் பார்க்குறாங்க, வேறு வழி கிடையாது, இந்த மாதிரி ஷெராய்கா ஸ்கூல் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர கோபமாக எந்திரிச்சு அங்கேருந்து நடந்து போகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அவங்களோட கிங்டமே தோற்று போச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு. இப்போது ஃப்ராண்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக எந்திரிச்சு போகிறாருப்பா. எங்கேயா போகிற அப்படின்னு கேட்டால், நம்ம பசங்களாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, நான் போய் ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் மனுஷன். இப்போது நம்ம டீம் எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகேடா, இந்த யூனிஃபார்ம் எப்படியாவது மாற்றணும்டா, இதை போடுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. மூவா என்ன சொல்கிறான், முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், என்ன எல்லாரும் மான்ஸ்டர் மாதிரியே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. இப்போ ராங்கோடைய அப்பா அங்கே வராரு. வந்த உடனே அவர்கிட்ட போய் பேசுகிறா. அவர் என்ன கேட்குறாரு, எம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு அப்படிங்கிறாரு. இவளும் ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போகிறா. அதில் தங்சானா அவருக்கு நல்லாவே தெரியும், மற்றவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அந்த டைமில் ஆஸ்காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்பா. இப்போ இவன் ஃபுட் பிரான்ச்சு ஆல்ரெடி லெவல் 40 இருக்கான் அப்படின்னு அவரே ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவனா சொல்கிறான், உங்கள் கிளானை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் அப்படிங்கிறான். பக்கத்தில் ஃபேட்டி சொல்கிறான், நீ கிளானியாட அட்மையர் பண்ணுற, அந்த ஆளுடைய பொண்ணை தானே அட்மையர் பண்ணுற அப்படிங்கிறான். அவனா சொல்கிறான், உங்கள் கிளானில் நான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே நல்ல திறமசாலியாக இருக்கீங்க, உங்களுக்காக என்னோட கிளான் டோர் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும், எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. இப்போ இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ஃபேட்டி ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, ஏங்க உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்காங்க, இருந்தால் நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அவருமே என்ன சொல்கிறாரு, அப்பா எனக்கு ஒரு பொண்ணு தான் இருக்குது, இப்போ இவ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோ நான் அகேன்ஸ்டாக நிற்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுங்க, நான் தங்சான் கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாரு. அதான் இவ கேட்குறா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் தங்சான் கிட்ட பேசணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறா. அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா அப்படிலாம் கிடையாது, எனக்குமே தங்சான் மாதிரி ஒரு பையன் இல்லையான்ற ஒரு ஏக்கம் இருக்குது, இருந்தாலுமே இது வேற ஒரு விஷயம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாரு. ஸோ இப்போ தங்சான் கேட்குறான், சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒருத்தரை பார்க்க போனோம் அப்படிங்கிறாரு. அதாவது இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கிராண்ட் சோல் மாஸ்டர் ஆன உடனே காணாமல் போயிட்டார். ஸோ அவர் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நீ வா நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருப்பா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி காட்டுறாங்க. அங்கே எவனோ ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவனே யோசிக்கிறான், டோர்னமெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவோட பையன் தான். இவனை பார்க்கறதுக்காக தான் இப்போ தங்சான் வந்துகிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.